எப்போதுமே தெய்வீகமே அன்னை தந்த சொந்தம் தொடரும் 100 பந்தம் கோடி கோடி ஆண்டு காலம் மண்ணில் வாழுமே சந்தோஷமே உல்லாசமே சங்கீதமே சம்சாரமே எப்போதுமே தெய்வீகமே அன்னை தந்த சொந்தம் தொடரும் 100 பந்தம் கோடி கோடி ஆண்டு காலம் மண்ணில் வாழுமே. விசு மாதிரி நான் ஒழுங்கா பண்ணணும், அதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். காப்பாத்துமா காமாட்சி, காமாட்சி. ராஜா, ராஜா இருக்கட்டும்பா, இருக்கட்டும். சிகரெட்டை புடிச்சு இங்கே போட்டிருக்கானுங்கப்பா. இளங்கோ, இளங்கோ. ராஜா பொண்டாட்டி, இளங்கோ பொண்டாட்டி. எது ராஜா பொண்டாட்டி இளங்கோ பொண்டாட்டியா? எவ்வளவு நாளா நடக்குது இந்த விஷயம்? அடமட ஏனா ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டா? நாங்க இருக்கும்போது எங்க பொண்டாட்டிகளை தனியா வேற கூப்பிடுறியா நீ? டேய் முதல்ல வீட்ல இருக்கவங்கள கூப்பிட விடுங்கடா. ராஜா பொண்டாட்டி, ராஜா பொண்டாட்டி, இளங்கோ பொண்டாட்டி, இளங்கோ பொண்டாட்டி, வளர்மதி, வளர்மதி, பேர பிள்ளைங்களா? எப்பா நிப்பாட்டுங்கப்பா. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு வாரத்துல கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு போறோம். அதை விட்டுட்டு ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ற கூட்ஸ் வண்டி மாதிரி இளங்கோ இளங்கோ, ராஜா ராஜா, பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க, கிரி பிள்ளைங்க கிரி பிள்ளைங்கன்னு கூப்பிட்டுக்கிறீங்க. 1 hour ப்ரோகிராம் 2 hour ஆகிடுவீங்க போல இருக்க. ஆமா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க. எல்லாரும் வாங்கன்னு வந்துட போறீங்க இல்ல? ஏன் வரமாட்டோம்? உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கும் போது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டாங்க. உடனே நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்க நாய் பூனை எல்லாம் கூப்பிட்டுன்னு கல்யாணத்துக்கு போல. பள்ளியை விட்டுட்டியடா கண்ணா? பள்ளியை எங்க விட்டோம்? அதையும் ஒரு கவர்ல போட்டு கூடவே இல்ல கூட்டிட்டு போனோம். நான் மாப்பிள மேல பள்ளியை விட்டீங்களே அத சொன்னேன். அப்படி விட்டதுனாலதான் மாப்பிள பயந்து இறந்துக்கிற நேரத்துல நான் பூந்து இவகத்துல தாலியை கட்டினேன். எப்படியோ அந்த பள்ளியை விட்டுட்டு இந்த பள்ளியை கூட்டிட்டு வந்துட்டீங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன்டி காமாட்சி, எதுக்காக அவசரப்படுற? இல்லங்க, நீங்க கூப்பிட்ட உடனே ஊரை விட்டு அப்படியே வந்துட்டேன். போக வேண்டாமா? ஏடி காமாட்சி, நீ ஊரை விட்டு என் கூட வரும்போது என்ன சொன்ன? உங்களை நம்பி ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன், இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப போறேன்ற. ஐயோ, ஊரை விட்டு வந்திருக்கேன்னா பாத்ரூம்ல துணி எல்லாம் ஊரை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். சீக்கிரமா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இதோ உடனே சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன், டக்குன்னு சொல்றேன், 1 நிமிஷத்துல சொல்றேன். எப்பா நீ பேசினேரு, நாங்கெல்லாம் போய் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துரும். இருங்கடா சொல்றேன். அட சீக்கிரமா சொல்லுப்பா. சொல்றேன்டா கண்ணா, நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனனோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன அண்ணியனை பாக்குற மாதிரி தான் பாக்குறீங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உன்னை சேது பிதாமகன் மாதிரி பாக்குறாங்களா? ராஸ்கல். பின்ன என்னப்பா, நாங்க அண்ணியன் எப்படி பார்த்தோம் தெரியுமா? ஃபுல்லா சரக்கு விட்டுக்கிட்டு ஓவரா விசில் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஜாலியா கை தட்டி சந்தோஷமா பார்த்தோம். உன்னை அப்படியே பாக்குறான். சொல்லுப்பா, உன்னை அப்படியே பாக்குறான். நீ போகும்போது வரும்போது ரொம்ப கேவலமா பாக்கல, பின்ன அண்ணியனை பாக்குற மாதிரி பாக்குறேன்னு சொல்ற. பாத்தி அடிக்காமாச்சு, இவனுக்கு பேசுறதுல இருந்தே தெரியல இவனுங்க என்ன அப்பாவா பாக்குறது இல்ல, 3வது மனுஷனா தான் பாக்குறாங்க. உன்னை முதல் மனுஷனாவே பாக்குறது இல்ல. அதைத்தான் அவரும் சொல்றாரு. அவரை முதல் மனுஷனா பாக்கலாம், 3வது மனுஷனா பாக்குறவங்க. பாரடி காமாட்சி, என்ன எப்படி வேற பேசுறானுங்கன்னு. டேய் சும்மா இருங்களேண்டா. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? 3வது மனுஷன் அது எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேமா. இத்தனை நாளா நான் தூங்கி எந்திரிச்சோன குட் மார்னிங்னு கோரஸா சொல்றேன் என் பசங்க. இன்னைக்கு மட்டும் நான் தூங்கி எந்திரிச்சோன குட் மார்னிங் சொல்லலையே. ஏன்னா நீ தூங்கி எழுந்துக்கிறது மதியானம் 1:30 மணிக்கு தானே. அப்புறம் எப்படி குட் மார்னிங் சொல்லுவாங்க? சொல்லணும்னு மனசு இருந்தா காலையில என்னை எழுப்பி கூட சொல்லிருக்கலாம். டே பசங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் வேலைக்கு போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு வந்தா கூட தூங்கிக்கிட்டு இருக்க உங்களை எழுப்பி குட் நைட் சொல்லிட்டு படுத்தாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நீ நிம்மதியா தூங்கிடுவ, அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வராது. ஒவ்வொரு நாளும் எங்க தூக்கத்தை கெடுத்த தூங்க மூஞ்சி. என்னடா அப்பா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாதரி. இப்பெல்லாம் நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து என்கிட்ட நீ நிறைய விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சுட்ட. நான் எந்த விஷயத்தங்க உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நேத்து நீ 2 தடவை ஏப்ப விட்டுருக்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஏதோ எதிர் வீட்டுக்காரன் சொல்லிதான் நீ ஏப்ப விட்ட விஷயமே எனக்கு தெரியும். என்னப்பா பேசிட்டு இருக்க? ஏப்ப விட்டதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீ பேசாதடா. நீ ஏப்ப மட்டும் இல்ல, வேற எதை விட்டாலும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போயிட்ட. நான் மூச்சு திணறி நின்றா ராஸ்கல். ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பசங்க எல்லாம் லீவ்ல வீட்ல இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்களே. வம்பு வளர்க்காம வள்ளுவர் மாதிரி தாடி வளர்க்க சொல்றியா? காமாட்சி, நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து இவனுங்க வாயெல்லாம் வாலிபால் ஆட ஆரம்பிச்சிருச்சு. போறேன்னு சொல்லிட்டு வர. நான் ரிட்டையர் ஆன அதே கம்பெனில வாட்ச்மேன் வேலைக்கு போறேன்னு சொன்னேன்டா. அப்பா 25 வருஷமா கம்பெனில கஷ்டப்பட்டது போதாதான்
இன்னும் கஷ்டப்படணுமா? நான் கஷ்டப்பட்டா உனக்கு என்னடா நாயே? நீ கஷ்டப்படுறத பத்தி பேசுறடா பேயே. 25 வருஷமா உன்னால கம்பெனில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டது போதாதா இன்னும் கஷ்டப்படணுமான்னு கேக்குறேன். பாரடி காமாச்சி என்ன எப்படி வெறுப்பேத்துறானுங்கன்னு. டேய் சும்மா இருடா. இத பாருங்க, நீங்க வேலைக்கு போனதெல்லாம் போதும். இனிமே உங்களை எந்த வேலைக்கு போக விட மாட்டேன். இப்படிதான் எந்த வேலைக்கு போக விட மாட்டேன்னு நேத்து சினிமா தியேட்டர்ல இடைவேளைக்கு கூட என்ன வெளியே போக விடல. நேத்து உன்னால இதை அடக்கிக்கிட்டு படம் முடியற வரைக்கும் உட்கார்ந்திருந்தேன். ஆனா முடியவே இல்லையே. படம் தான் 9:30க்குலாம் முடிஞ்சிருச்சேங்க. என்னால இதை அடக்க முடியலன்னு சொன்னடி. அப்புறம் என்ன, உன் குழந்தைய மடி மேல உட்கார வச்சு பழைய குழந்தை மேல போட்டுட்டேன். நீ கம்பெனி வேலை செய்யலனாலும் இந்த மாதிரி கலீஜ் வேலை எல்லாம் செஞ்சிருந்தானேங்கிற. அப்புறம் ஏன் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு கவலைப்படுற? அது இல்லடா கண்ணா, நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து வீட்டுல ஏதோ சும்மா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். நீங்க எங்கங்க சும்மா இருக்கீங்க? இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டிட்ட சொல்றது, இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டிட்ட சொல்றது, நீங்க ரெண்டு பேரையும் பத்தி என்கிட்ட சொல்றது, உன்னை பத்தி என்கிட்ட சொல்றது. இந்த மாதிரி கோழி முட்டி வேலை செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு சும்மா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க? ஆமாப்பா, கம்பெனில பாக்குற வேலைகளுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்த மாதிரி வீட்டுல பாக்குற இந்த மாதிரி கேவலமான வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இல்லடா ராஜா, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான். அதையும் விட்டுட்டா போர் அடிக்குண்டா கண்ணா. போர் அடிச்சா காசி ராமேஸ்வரன் போயிட்டு வாங்களா? ஆமாப்பா, நேத்து கூட காசில இருந்து 2 பணம் மிதந்து வரத டிவில காட்டினாங்க. உங்களுக்கு டிவில பாக்கணும்னு ஆசையா இருக்குது. போயிட்டு வாங்கப்பா. சாரி, போயிட்டு வராதீங்க, போங்கப்பா. சும்மா இருடா. அப்பா, இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசணும். நீங்க ரிட்டையர் ஆனதுனால உங்க மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாது. அவர் மேல என்னைக்கு மரியாதை இருந்தது குறையிறதுக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அப்பா, நீங்க வேலைக்கு போனாலும் போகாட்டியும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா. நான் இந்த வீட்டுக்கு ராஜாவா? ஆமாங்க, நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா. யார் சார் இந்த வீட்ல ராஜா? அதான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களே சொல்லிட்டாங்களே, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா ராஜா. கொஞ்சம் வெளில வரியா ராஜா? வரண்டா ராஜா. என்னடா கண்ணா விஷயம்? கொஞ்சம் இப்படி வரீங்களா ராஜா? வரேன். போடா. டேய், டேய், அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க. எதுக்குடா போட்டு அடிக்கிறீங்க? ஐயோ, அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா. நிறுத்துங்கடா. எதுக்குடா போட்டு என்ன இந்த அடி அடிக்கிறீங்க? ஏண்டா என் பொண்டாட்டி குளிக்கும் போது எட்டி பார்த்த உன்னை அடிக்காம முத்தமாடா கொடுப்பாங்க. பழகடா விட. எது? அது அவன் பொண்டாட்டியா? அவன் பொண்ணுன்னு நினைச்சுல நான் எட்டி பார்த்துட்டேன். டேய் ராஜா, எட்டி பார்த்தது நீதானா? உனக்கு பதில் தான் உங்க அப்பா ஓடுவாங்கடா. நான் அடி வாங்குறத விட அப்பா அடி வாங்குறது தானே உனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்குமே. சந்தோஷமே உல்லாசமே சங்கீதமே சம்சாரமே எப்போதுமே தெய்வீகமே அன்னை தந்த சொந்தம் தொடரும் 100 பந்தம் கோடி கோடி ஆண்டு காலம் மண்ணில் விட மாட்டேன்டா கண்ணா. சந்தோஷமே உல்லாசமே சங்கீதமே சம்சாரமே எப்போதுமே தெய்வீகமே சம்பளவாயன், உங்க சர்வீஸ் பிரியில உங்ககிட்ட பிடிச்சதெல்லாம் இதுல ஒரு லிஸ்ட்